அதுக்காக நீங்க இந்த இடத்த என் பேரு எழுதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் வரேன். என்னம்மா பிரீத்தி, உடனே உன் கிரிமினல் பார்ட்னருக்கு இன்ஃபார்ம் பண்ண பாக்குறியா? என்ன முழிக்கிற? நீயும் அந்த சகுந்தலாவும் சேர்ந்து தானே வேதா மேடத்தை கொல்ல ட்ரை பண்ணீங்க. என்ன உளறீங்க? நான் உளரலம்மா. அப்படி உள்ள வேதா மேடத்துக்கிட்ட நான் உளறி இருந்தா இப்போ வேற சம்பவம் நடந்திருக்கும். ஏமா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அவங்க உன்னை எந்த அளவுக்கு நம்பி இருந்தா தான் பசங்களுக்கு கூட கொடுக்காத வைஸ் சேர்மன் பதவியை உனக்கு கொடுத்திருப்பாங்க. அத வச்சுக்கிட்டு ராணி மாதிரி வாழ்றத விட்டுட்டு அவங்கள போய் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கியம்மா. நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏன் ஆண்டியை கொல்ல ட்ரை பண்ணணும்? என்ன கேஸ முடிக்க முடியலன்னு சம்மந்தம் இல்லாம என்ன குற்றவாளியாக்க பாக்குறீங்களா? இதெல்லாம் ஆண்டி நம்பவே மாட்டாங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுற ஆள் மாதிரி தெரியுதா? நீயும் சகுந்தலாவும் போட்ட பிளான் மொத்தமும் எனக்கு தெரியும். என் அசிஸ்டன்ட் எவிடன்ஸ் தேடி போயிருக்கான்னு சொன்னதெல்லாம் போய். சாட்சி எவிடன்ஸ் ரெண்டுமே இப்ப என்கிட்ட தான் இருக்கு. நான் நினைச்சா இப்பவே மேடம் முன்னாடி அவனை கொண்டு வந்து நிறுத்தி உன் முகத்திரைய கிழிக்க முடியும். அப்படி பண்ணா நான் சொல்றத நம்புவியா? பயப்படாது, இப்போதைக்கு அப்படி பண்ண மாட்டேன். அப்படி பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? பேசின ஃபீஸ் ஒரு சில லட்சம் கிடைக்கும், அவ்வளவுதானே? அதுக்காகவா நான் ராத்திரி பகலா இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? இதே இந்த கிரைம்ல சம்பந்தப்பட்டது ஏதோ சாதாரண ஆளுனா அந்த ஃபீஸ வாங்கிட்டு நான் அப்படியே போயிருப்பேன். ஆனா ரெண்டு பேருமே பெரிய முதலைங்களாச்சே. வேதா மேடம் கொடுக்கறத விட பல மடங்கு உங்களால கொடுக்க முடியும் தானே? ஏன்னா இது உங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை. நீங்க கொடுப்பீங்க. ஃபீஸ உங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கலான்னு தான் அவன் தப்பிச்சு போயிட்டதா கதை சொன்னேன். ஆக்சுவலா நான் இன்னைக்கு இங்க வந்ததே உன்னை பார்க்கதான். டைரக்டா மீட் பண்ணா தப்பாயிடுமே தான் அவங்கள மீட் பண்ற மாதிரி உன்னை பார்த்தேன். எப்படி, நான் கேக்குற பணத்தை கொடுக்கறியா இல்ல மேடம் கிட்டே ஃபீஸ் வாங்கிக்கவா? சொல்லுமா. சரி, எவ்வளவு வேணும்? நீ 5 கோடி, உன் பார்ட்னர் ஒரு 5 கோடி, மொத்தம் 10 கோடி. ரெடி பண்ணிட்டு சொல்லு. அதிகபட்சம் 1 வாரம் டைம். வேதா மேடத்துக்கிட்டையும் அந்த டைம் தானே சொல்லியிருக்கேன். அதுக்குள்ள ரெடி பண்ணுங்க. வருடா வருடம் மத்திய அரசு சார்பில் கல்வி சேவைக்காக வழங்கப்படும் மிக உயரிய விருதான சிறந்த கல்வியாளர் விருது இந்த வருடம் தமிழகத்தைச் சேர்ந்த வேதா கல்வி குழுமத்தின் தாளாளர் திருமதி வேதவள்ளி சந்திரமோகனுக்கு வழங்கப்படுகிறது. அரசியல்வாதிகள், பொதுமக்கள், வேதா கல்வி நிறுவனத்தில் படித்த முன்னாள் இந்நாள் மாணவர்கள் என்று பலரும் சமூக வலைதளங்களில் வேதவள்ளி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்தபடி இருக்கின்றனர். கலக்கிட்டீங்கம்மா, சூப்பர்மா. அம்மா, கங்க்ராட்ஸ்மா. நம்மளும் போய் சொல்லுவோம். ஆண்டி, கங்க்ராட்ஸ் ஆண்டி. தேங்க்யூ. அம்மா, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. சிஎம் கால் பண்றாரு. சார். வணக்கம் வேதவள்ளி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். மார்னிங் ஆபீஸ்க்கு வாங்க. ஓகே சார், கண்டிப்பா. ஓகே, அப்ப மார்னிங் மீட் பண்ணலாம். ஷூர் சார், தேங்க்யூ. சிஎம் நாளைக்கு காலையில அவரை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு.
சூப்பர்மா. சூப்பர்மா. வேதா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வேதா. அக்கா தேங்க்ஸ்க்கா. அம்மா, நாங்க இத நினைச்சு கூட பார்க்கலம்மா. இது என் வெற்றி இல்ல, நான் படிச்ச என் படிப்புக்கு கிடைச்ச வெற்றி. எதுவுமே இல்லனாலும் படிப்பும் நம்பிக்கையும் மட்டும் இருந்தா யாரா இருந்தாலும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு என் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு அமைஞ்சிருக்கு. அதுதான் எனக்கு பெருமை. மனசுல என்ன லட்சியத்தோட அரசனூர்ல இருந்து சென்னைக்கு வந்தனோ அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. இந்த உலகத்துல எனக்கு எந்த விருது கிடைச்சிருந்தாலும் நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன நினைச்சு நானே பெருமைப்படுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன். நீ உழைச்சதால மட்டும் முன்னேறி வரலன்னு வேணும்னே உன்னை மட்டம் தட்டி பேசியிருக்கேன். நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத வேதா. நீங்க என் கூட சண்டை போட்டாலும் என்ன தப்பா பேசினாலும் எப்பவும் நீங்க எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு உங்களோட துணையும் ஒரு காரணம். நீங்க இல்லாம நான் இல்லைங்க. பிடிச்சிருக்கா வேதா? நல்லா முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். அப்பா, சொல்லுங்க வேதா மேடம், இதுல மொத்தம் 5 கோடி ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களா? சார், இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு எங்க யாருக்குமே தெரியல சார். இது எங்க பணமே இல்ல சார். வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தா இந்த பணம் உங்க பணம் இல்லதான் சார், கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஆனா இப்ப நீங்க இதுக்கான விளக்கத்தை கொடுத்தே ஆகணும். என்ன மேடம் அமைதியா இருக்கீங்க? இது என் பணம் இல்ல. இந்த பணம் என் வீட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்ப நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னு எழுதிக்கிட்டா மேடம். சார், அந்த பணம் எங்களுது இல்லன்னு சொல்றோம்ல. என்ன சார் நீங்க, உங்க வீட்ல தான் உங்க கண்ணு முன்னாடி தான் பணத்தை சீஸ் பண்ணிருக்கோம். இது உங்க பணம் இல்லங்கறீங்க. வேற ஒருத்தவங்க யாராவது உங்க வீட்ல மறைச்சு வச்சுட்டாங்களா? கொஞ்சமாவது லாஜிக்கா பேசுங்க சார். சார், இதுல அவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்குங்க. ஓகே சார். மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தப்பா எதுவும் இல்ல மேடம். உங்க வீட்ல இருந்து 5 கோடி ரூபாய் பணத்தை டாக்குமெண்ட் இல்லாம சீஸ் பண்ணிருக்கோம்னு எழுதிருக்கோம். அவ்வளவுதான் மேடம், கையெழுத்து போடுங்க. இன்னும் 2 நாள்ல நீங்க விசாரணை கமிஷன்ல ஆஜராகி உங்க தரப்பு விளக்கத்தை கொடுக்கணும். ஒருவேளை இந்த பணத்துக்கு சரியான சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க காட்டிட்டீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். உங்களால ப்ரூவ் பண்ண முடியலனா நிறைய பேரை ஜெயிலுக்கு அனுப்பின கேஸ் இது, தப்பிக்கவே முடியாது. பாத்துக்கங்க. சீக்கிரம் சைனை போடுங்க மேடம். இந்தாங்க மேடம்.
நாளா அம்மாவை பத்தி பாசிட்டிவா பேசிட்டு இருந்த அத்தனை மீடியாவும் இப்ப அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அதை பார்த்துட்டு தான் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க போன் மேல போன் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் என்ன பதில் சொல்ல போறோன்னு தெரியலப்பா. அம்மாக்கு அவார்ட் கிடைச்சதை நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எல்லா சந்தோஷமும் ஒரே நிமிஷத்துல அழிஞ்சு போச்சு. நமக்கு மட்டும் ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது? அப்பா வேண்டாப்பா, வேணாம்ப்பா. எடுக்காதீங்க. இருடா. அப்பா அப்பா ஹலோ. ஆமா, சரிங்க சார். அப்பா போன்ல யாருப்பா? அப்பா என்ன சொன்னாங்க? என்னப்பா மறைக்கிறீங்க? யாருப்பா பேசினா சொல்லுங்கப்பா. வேதா, உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருந்த அவார்டை கேன்சல் பண்ணிட்டாங்க வேதா. வரி ஏய்ப்பு செஞ்ச ஒரு குற்றவாளிக்கு அந்த விருதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டி தப்பு செஞ்சிருக்க சான்ஸே இல்ல. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது வாணி ரூம்ல அந்த பணம் எப்படி வந்துச்சு? அத பத்தி யோசிங்க. அப்பதானே ஆண்டி இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த முடியும். வாணி, உண்மையை சொல்லு. உனக்கு ஏதோ அவ்வளோ பணம்? பிரீத்தி, என்ன பேசுற நீ? ஆமா, அது வாணி ரூம் தானே சஞ்சய். அவளோட ரூம்ல இருந்து தானே பணத்தை எடுத்திருக்காங்க. அப்ப அவகிட்ட தானே கேள்வி கேட்கணும். அவளுக்கு தெரியாம அவ ரூம்ல எப்படி பணம் வந்துச்சு? அப்ப வாணி தான் பணத்தை மறைச்சு வச்சான்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல, ஆனா அதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். ஏய் பிரீத்தி, ஏற்கனவே நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கோம். மேல மேல கஷ்டப்படுத்தாத. இல்ல அங்கிள், நான் என்ன சொல்றேன்? பிரீத்தி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன் வேலை என்னவோ அதை பாரு. உன் அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்லை. போ. மணி, மாமா, எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ற? போலீஸ்காரங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களா? ரொம்ப வலிக்குதா? வேதமாவை இந்த கேஸ்ல நிரபராதின்னு நிரூபிக்கணும். அவங்க மேல விழுந்த கலங்கத்தை தொடக்கணும். அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. இந்த வலியெல்லாம் எனக்கு பெருசாவே இல்ல. மா, நீங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க. எத்தனையோ எதிரிகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருப்பீங்க. உங்களுக்கு தைரியம் சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லம்மா. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். உண்மைங்கிறது ஒரு விதை மாதிரி. அதை எவ்வளவு ஆழமா குழி தோண்டி புதைச்சாலும் கண்டிப்பா ஒரு நாள் அது முட்டி மோதி செடியா வெளியே வரும். நீங்க நிரபராதிங்கிறது தான் உண்மை. நேத்து வர நமக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த விஷயம் இன்னைக்கு பலாயிரம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அத்தனை பேரும் நீங்க தப்பு செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்காக சத்தம் போட்டு போராடிட்டு இருக்காங்க. அவங்க சத்தம் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு கேக்குமா? உங்களுக்கு நீதி கிடைக்கும். உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க தான் ஜெயிலுக்கு போவாங்க. நான் உங்களை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வருவேமா. நான் உங்களை நிரபராதின்னு நிரூபிப்பேமா. இது உங்க மேல சத்தியமா? ஒருவேளை நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா உங்களுக்கு பதிலா நான் ஜெயிலுக்கு போவேமா.
உங்களை கஷ்டப்பட விட மாட்டேமா. ஆண்டி, நான் கிளம்புறேன். எங்க போற? இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் யுஎஸ் கிளம்புறேன். ஆண்டி, நீங்க நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியம். ஏன் அப்பா அம்மாவை விட ஒரு பெரிய இடத்துல நான் உங்களை வச்சு பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததை நினைச்சு நான் அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டி. உங்களை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த முடியுமா? இல்ல அந்த தப்ப நானே ஏத்துட்டு ஜெயிலுக்கு போலாமான்னு கூட யோசிக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் இப்பவே தப்ப ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக தயாரா தான் இருக்கேன். ஆனா ஏய் பிரீத்தி, என்னாச்சு பிரீத்தி? நான் தான் அந்த பணத்தை வாணி ரூம்ல வச்சு உங்களை இந்த கேஸ்ல மாட்டி விட்டேன்னு வாணி சொல்றா ஆண்டி. ஆண்டி, நான் எப்படி உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப நினைப்பேன்? இதுக்கு மேல நான் இந்த வீட்ல இருந்தா இங்க என்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு எல்லாரும் பேசுவாங்க ஆண்டி. ஏற்கனவே இங்க எல்லாரும் என்ன ஒரு எதிரியா தானே பாத்துட்டு இருக்காங்க. அதனால நான் உங்களை விட்டு விலகி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஆண்டி. நான் உங்களை தூரத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். இத்தனை நாள் என்ன நீங்க உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி ஆண்டி. நான் கிளம்புறேன். நில்லு. உள்ள போ. இல்ல ஆண்டி, நான் சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? கேப்பேன் ஆண்டி. அப்ப உள்ள போ. ஏன் இப்படி பண்ற வாணி? இல்லம்மா, இவ போதும். இவ இத செஞ்சிருக்க மாட்டா. எனக்கு பிரீத்திய பத்தி நல்லா தெரியும். பிரீத்தியை நீ இந்த அளவுக்கு நம்பாத வேதா. நீ நினைக்கிற மாதிரி இவ ரொம்ப நல்லவெல்லாம் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே உங்க யாருக்குமே பிரீத்திய பிடிக்கல. அதனாலதான் எப்பவுமே அவள சந்தேகமாவே பாக்குறீங்க. அவ எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. வாணி, நானே நிறைய மன உளைச்சல்ல இருக்கேன். ப்ளீஸ் என்ன கஷ்டப்படுத்தாத. நீங்க தானே அது? ஆமா சார், என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. எங்க வீட்ல அந்த பணத்தை மறைச்சு வச்சது யாருங்கிற உண்மைய நான் கண்டுபிடிச்சேன். யாரு? இதோ சத்தியத்துல பெரிய சர்டிபிகேட்டே வாங்கின மாதிரி உட்கார்ந்து இருக்காரு உங்க அதிகாரி சத்தியமூர்த்தி. இவருதான் எங்க வீட்ல அந்த பணத்தை கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஏமா, நீ யார் மேல குற்றச்சாட்டை வச்சிருக்கன்னு தெரியுமா? இருங்க சார், நான் தானே ரைடு போய் இவங்க செஞ்ச தப்பெல்லாம் கண்டுபிடிச்சேன். அதான் கடைசியா எந்த ஆதாரமும் இல்லைன்னு என்னையே குற்றவாளி ஆக்குறாங்க சார். இது என்னமோ புதுசா இருக்குமா? இப்படியே பேசிட்டு இருந்தேனா நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். என்ன மேடம், நீங்க போறது பார்த்தாம உங்க கூடிய உங்க மருமகளையும் கம்பியனை வர சொன்னீங்களா? நிறுத்துங்க. என்ன சொன்னீங்க? நான் ஜெயிலுக்கு போவேனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தான் கம்பி என்ன போக போறீங்க. மேடம், இவர் எங்க ஹையர் ஆபீசர், மரியாதையா பேசுங்க. யாரா வேணா இருக்கட்டும் சார், மரியாதைங்கிறது நீங்க உட்கார்ந்து இருக்கிற பதவிக்கு கொடுக்கறது இல்ல, அந்த பதவியில இருந்து நீங்க செய்யற வேலைக்கு கொடுக்கறது. இவட மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படிதான் மரியாதை கொடுக்க முடியும். ஏய், கையறக்க வெட்டி வீசிர போறேன். சஞ்சய், என்ன
பேசுனீங்க இப்போ பேசுங்க சார். நீங்க பேச வேணாம், இவரு பேசுவாரு. பேசுங்க சார். மேடம், இன்கம் டேக்ஸ் ரெய்ட்ல நானும் கூட வந்திருந்தேன். சாரா எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். இவர் என்கிட்ட ஒரு பேக் நிறைய பணத்தை கொடுத்து ரெய்ட் நடக்கும்போது கேப்ல யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுல ஏதாவது ஒரு ரூம்ல வச்சிட சொன்னாரு. அந்த பணத்தையே சீஸ் பண்ற மாதிரி டிராமா பண்ண சொன்னாரு. நான் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சேன். நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள எஸ்ஐ ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு. சார் அதுக்கு வழி பண்றேன்னு சொன்னாரு. பதவிக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இல்ல சார், இவன் பொய் சொல்றான். இவனை நம்பாதீங்க. டேய், இவங்க என்ன இந்த மாதிரிலாம் பேச சொல்லி கூட்டிட்டு வந்தாங்களா? உன்கிட்ட நான் பணம் கொடுத்ததுக்கு என்னடா ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருக்கு சார். இந்த ஆள் இவர்கிட்ட பணம் கொடுத்தது, இவர்கிட்ட போன்ல பேசினது எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. அது மட்டும் இல்ல சார், நீங்க சீஸ் பண்ண பணம் எந்த பேங்க்ல இருந்து எப்போ யார் எடுத்தாங்கன்னு அதோட சீரியல் நம்பரை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. என்ன சத்தியமூர்த்தி சார், யார் உங்களுக்கு இப்படி ஒரு பேர் வச்சது? பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும் உங்க பேருக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லாம நீங்க வளருவீங்கன்னு. நீங்க இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சிருப்பீங்கன்னு சத்தியமா நாங்க நினைக்கவே இல்ல சார். ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணீங்க? உங்களால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரு தெரியுமா? உங்கள மாதிரி எங்கேயோ ஒரு அதிகாரி செய்யற தப்பால தான் மொத்த சிஸ்டத்தையும் பப்ளிக் சந்தேகப்படுறாங்க. என்ன சொன்னீங்க? நீங்க என் அத்தைய ஜெயிலுக்கு அனுப்புறீங்களா? இப்போ நீங்க தான் ஜெயிலுக்கு போக போறீங்க. இந்த மாதிரி கேஸுக்கு என்ன தண்டனை தெரியுமா? இப்பதான் கேள்விப்பட்டேன். வாழ்நாள் முழுக்க களிதான். வீட்ல இருந்து வரும்போது என் அத்தைய பார்த்து என்னமோ சொன்னீங்களே, எதுவும் சட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. நேர்மைங்கிறது வார்த்தையில இருக்கக்கூடாது, வாழ்க்கையில இருக்கணும் மேடம். நேர்மைங்கிறது வார்த்தையில இருக்கக்கூடாது, வாழ்க்கையில இருக்கணும். சாரி மேடம், நாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. என் அத்தைய அவமானப்படுத்தும் போது மீடியாவை கூப்பிட்டு அவமானப்படுத்தினீங்க. இப்ப உங்க ஆளு தப்பு செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சதும் ரூம்குள்ள வச்சு மன்னிப்பு கேக்குறீங்களா? மீடியா வெளியில தான் இருக்கு, அங்க வந்து அவங்க முன்னாடி மன்னிப்பு கேளுங்க. இதுல யார் யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் தண்டனை கிடைக்கணும். படிக்கிற பசங்க கிட்ட பணத்தை ஏமாத்தி வாங்குறவளுக்கு இப்படிதான் நடக்கும்னு சாம்பலம் விட்டீங்கல்ல. உங்களுக்கு அப்பவே பதில் சொல்லிருப்பேன். என் அத்தை நிரபராதின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு விட்டேன். நாம வறுமையில இருக்கலாம், கஷ்டப்படலாம். அதுக்காக வசதியா வாழ்றவங்க அத்தனை பேரும் ஏமாத்தி தான் சம்பாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்புன்னு. என் அத்தை கிட்ட இன்னும் 1000 கோடி சொத்து சேர்ந்தாலும் அத வச்சு அவங்க பகட்டு வாழ்க்கை வாழணும்னு ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க. படிக்க வழி இல்லாத பல்லாயிரம் பேருக்கு படிப்பு கொடுக்கணும்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, யார் மேலேயோ இருந்த கோபத்தை உங்க மேல காட்டிட்டேன். என்ன மாதிரி ஆளுங்களோட பிள்ளைங்க படிக்கணும்னு தான் நீங்க ஸ்கூலே நடத்துறீங்க. அது எனக்கு தெரியாம இருந்திருக்குமா. உங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம்மா. எங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வாங்க, என் அத்தா அவங்கள படிக்க வைப்பாங்க. என் குடும்பத்துக்கு ஒரு காவல் தெய்வமா எனக்கு ஒரு மகளா இருக்கிற என் மருமக வாணிய நான் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். வாணி, மேடைக்கு வா. போமா.
போமா. வாணி போ போ. வாணி ஏன் தயங்குற? மேல வா. போ வாணி. வா வாணி. உன்னை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அம்மா கூப்பிடுறாங்க. போமா போமா சீக்கிரம். ஓ வா. இவதான் என் சின்ன மருமக வாணி. இவ எங்க குடும்பத்துக்கு வந்து நிறைய கஷ்டங்களை சந்திச்சிருக்கா. இவ எனக்கு தகுதி இல்லாத ஒரு மருமகளா இருப்பாளோன்னு நானே யோசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இவளை விட ஒரு பெஸ்டான மருமக எனக்கு கிடைக்க மாட்டான்னு நிரூபிச்சிட்டா. இனி இவ என் மருமக மட்டும் இல்ல, என்னோட வாரிசு. எனக்கு அப்புறம் என்னோட இன்ஸ்டிடியூஷன்ஸை எடுத்து நடத்த போறது இவதான். என் லட்சியத்தோட தொடர்ச்சியா இவ இருப்பா. என் கூட இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைச்சு பெருமையா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என் மருமக வாணிய நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இவளோட மாமியாருன்னு சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.